மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவே, செய்தி வேளைக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு ஆண்டவர் பேசும். அடியானை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். இன்று சொல்லப்படுகிற சத்திய வார்த்தைகளினால் இதயங்கள் தொடப்பட்டு வாழ்விலே புதிய நம்பிக்கை பெறவும் புதிய மாற்றங்களை பெறவும் ஆண்டவர் கிருபை செய்யும். இவ்வேளை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினம் அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நம் எல்லாருக்கும் தெரியும், ராபர்ட் ட்ரைக்ஸ் என்கிற குருவானவர் அவர்கள் சாலைகளிலும் தெரு ஓரங்களிலும் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேதத்திலும் கல்வியிலும் வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் உருவாக்கின ஓர் பாடசாலை தான் திருமறை பள்ளி என்கிற வேத பாடசாலை. அது இன்றளவும் மிக அழகாக ஆள் போல் இயங்கி மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. பல திருச்சபைகளிலும் சரி, பல பெரியவர்களும் சரி எழும்புவதற்கு காரணமாக இருந்தது இந்த திருமறை பள்ளி. இன்று எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அத்தனை தலைவர்களின் பின்னணியில் இருப்பது ஓய்நாள் பாடசாலையாகத்தான் இருக்கும். அந்த அளவிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஊழியமாய் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருப்பது ஓய்நாள் பாடசாலை. பொதுவாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே குமரி பேராயத்தில் ஓய்நாள் பாடசாலை எந்த நோக்கத்தோடு கூட துவக்கம் பெற்றது என்றால், பொதுவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொழுகை என்று ஒன்று நடக்கும் பொழுது அந்த தொழுகையில் சொல்லப்படுகிற சத்திய வார்த்தைகள், பிரசங்கங்கள் சிறு பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் புரியாது. ஏனென்றால் அவர்களது மொழி நடை வேறு, இங்கு நடைபெறுகிற மொழி நடை வேறு. சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு அந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வழி தேவைப்பட்டது. எனவே தான் ஞாயிறு காலை தொழுகையிலே சொல்லிக் கொடுக்க முடியாத சத்திய வார்த்தைகளை திருமறை பள்ளி என்கிற பேர் இயக்கத்தின் வழியாய் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய மொழி நடையிலேயே சொல்லிக் கொடுப்பதற்காக நம்முடைய குமரி பேராயத்தில் இந்த ஓய்நாள் பாடசாலை துவக்கம் பெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகள் வசனத்திலும் மற்றும் வேதத்திலும் வளருகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் கண்கூடாய் பார்க்கிறோம். நிச்சயமாய் திருமறை பள்ளியை நான் வாழ்த்துகிறேன். அதற்காக பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் திருச்சபையினுடைய பெற்றார் மற்றும் இளம் உள்ளங்கள், சின்னம் சிறார்கள் எல்லாரையும் ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்தெடுத்திருக்கிற திருமறையினுடைய மைய கரு, பேசாமல் இருந்த ஆண்டவரையே பேச வைத்த ஓர் அபூர்வ பிள்ளையை பற்றி இந்த நாள் சிந்தனையாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். திருமறையின் வசனமாக லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 66வது வசனம். லூக்கா 1:66. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ? சிந்தனையுடைய கேள்வியை, மையக்கருவை உங்கள் சிந்தனையிலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பேசாமல் அமைதியாயிருந்த ஆண்டவரையே ஒரு குழந்தை பேச வைத்திருக்கிறது. அதற்கான பின்னணியத்தை நான் சொல்லி அதற்கு பிறகு இந்த வசனத்துடைய மையக்கருவை உங்கள் இதயத்திலே வைக்க விரும்புகிறேன். நம்முடைய திருமறையிலே மொத்தம் 66 புத்தகங்கள் நாம் எல்லோரும் மிக சிறப்பாக ஓய்நாள் பாடசாலையிலே படித்து கொண்டிருக்கிறோம். 66 புத்தகங்களையும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா புத்தகம். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா புத்தகம். புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மத்தேயு. அன்பானவர்களே,
ஒரு சிந்தனை உங்கள் இதயத்துக்குள் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு எப்பொழுதும் ஜனங்களோடு மக்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்த பிறகு ஏதோ ஒரு ஊடகத்தின் வழியாய், ஏதோ ஒரு வழியாய் ஜனங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருப்பார், தொடர்பிலே இருப்பார். ஆதாம் ஏவாளோடு பேசுவார், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பேசுவார், விடுதலை பயணமாகிய யாத்திராகம பயணத்தில் மோசே வழியாய் ஜனங்களோடு கூட பேசுவார், குடியமரும் காலமாகிய கானானுக்குள் குடி வந்த பொழுது நியாயாதிபதிகள் வழியாக இறைவன் பேசுவார், அதற்கு பிறகு ராஜாக்கள் வழியாய் பேசுவார், அதற்கு பிறகு தீர்க்க தரிசிகள் வழியாய் பேசுவார். தீர்க்க தரிசிகளின் காலம் மல்கியா வரையிலும். ஆக தீர்க்க தரிசிகள் வரையிலும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஜனங்களிடத்தில் என்ன என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, ஆதியாகமம் முதல் மல்கியா வரையிலும் இறைவன் சும்மாவே இருக்க மாட்டார், பேசிக்கொண்டே இருப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் மல்கியா புஸ்தகத்திற்கு பிறகு புதிய ஏற்பாடு என்கிற காலம் வரை 400 வருடம் இடைவெளி இருக்கிறது. மல்கியா புஸ்தகத்திலிருந்து தீர்க்க தரிசன காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலமாகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் வரை இடையில் மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையே 400 வருஷம் இடைவெளி இருக்கிறது. இங்கே தான் ஒரு கேள்வி எழும்புகிறது. வரலாற்று ஆய்வாளர்களும் வரலாற்று சிந்தனையாளர்களும் இதன் 400 வருஷத்தை இருண்ட காலம் என்று அழைக்கின்றார்கள், மக்கபேயர் காலம் என்று அழைக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அமைதியின் காலம். என்ன அமைதியின் காலம்? இறைவன் வெளிப்படாத காலம் என்று சொல்லி 400 வருஷத்தை அழைக்கிறார்கள். மல்கியா காலத்திலிருந்து மத்தேயு வரையிலும் ஆண்டவர் ஒரு பொழுதும் வெளிப்படவே மாட்டார். இது வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய விஷயம். மல்கியா தீர்க்கதரிசி வரையிலும் ஆண்டவர் ஜனங்களோடு ஊழியக்காரர்கள் வழியாய் பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் மல்கியா புஸ்தகத்திற்கு பிறகு ஆண்டவர் தம் வாயை மூடிக்கொள்ளுவார். ஆண்டவர் எந்த ஜனங்களோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார். ஒரு மகாபெரிய இருண்ட காலம் தேசத்திலே வந்தது. அன்பானவர்களே, அதற்கு பிறகு ஆண்டவர் எப்பொழுது பேசுவார் தெரியுமா? யோவா ஸ்நாபகன் என்கிற ஒரு குழந்தை எப்பொழுது கருவாய் உருவாகிறதோ அன்றுதான் கர்த்தர் பேசுவார். மல்கியா புஸ்தகத்திலிருந்து யோவா ஸ்நாபகன் காலம் வரையிலும் ஏன் கர்த்தர் பேசவில்லை? அதற்கான பதில் மல்கியா புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த பதிலை சொல்லிவிட்டு கர்த்தர் ஏன் யோவா ஸ்நாபகன் காலத்தில் தன் வாயை திறந்து மீண்டும் நம்மோடு கூட தொடர்பு கொண்டார்? அதற்கான சத்திய ஆழமான சிந்தனையை இந்த நாள் சிந்தனையாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பானவர்களே, 400 ஆண்டு காலங்கள், 400 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் பேசாமல் தன் வாயை மூடிக்கொள்வதற்கான காரணம் என்ன? மல்கியா புஸ்தகத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. அன்பானவர்களே, செருபாபேல் காலத்தில் ஒரு அழகான ஆலயம் கட்டப்படுகிறது. ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்தை ஜனங்களின் கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். இப்பொழுது ஆராதனைக்கு குறைவே இல்லை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே. எருசலேம் ஜனங்களிடத்திலே ஆராதனைக்கு பஞ்சமே கிடையாது. அழகான ஆலயம், செருபாபேல் கட்டின மகிமையான ஆலயம். ஆசாரிகள் மிக சிறப்பாக ஆராதனை நடத்தினார்கள். தூப கலசங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டது, தூபங்கள் ஏற்றப்பட்டது, பலி செலுத்தப்பட்டது, காணிக்கை செலுத்தப்பட்டது. அத்தனையும் மகிமையாய் மகிமையாய் அந்த ஆராதனை மகிமையாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த ஆலயத்தை பார்த்து, அந்த ஆராதனையை பார்த்து 4 காரியங்களை குற்றச்சாட்டுகளாக ஆண்டவர் உரைக்கிறார். எங்கே என்றால் மல்கியாவின் புஸ்தகம் பக்கம் 1104 பக்கம். திருமுறை கையில் எடுத்துக் கொள்ளுவோம், புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். 1104 பக்கம். ஆண்டவர் ஏன் 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசவில்லை என்பதற்கான பதில் இந்த மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். முதல் பதில் மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 1:6 சொல்லுகிறது, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, நன்றாக ஆலயம் வருகிறீர்கள், நன்றாக காணிக்கை படைக்கிறீர்கள், நன்றாக ஆராதிக்கிறீர்கள், ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
குறைந்து போனதினால் ஆண்டவர் மௌனமாகி போனார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போனதினால் கர்த்தர் மௌனமாகி விட்டார். இதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமையும். அன்பானவர்களே, இந்த ஆலயங்களை பாருங்கள், ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டோடைய சமூகத்திலே ஆராதிக்கிற ஜனங்களிடத்திலே கடவுள் பயம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. துணிகர பாவங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் பயம் இல்லாதபடியினால் இன்று கர்த்தர் மௌனமாகி விட்டார் என்பதை மிக தெளிவாய் மல்கியா உரைக்கிறது. ஆண்டவர் மல்கியா வழியை பேசுகிறார், எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? இரண்டாவது அடுத்த கேள்வியை கேட்கிறார் பாருங்கள். மல்கியா 1:7 1:7, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள். ஆலயம் வருகிறீர்கள், ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய மகா பரிசு ஸ்தலம் என்று கருதப்படக்கூடிய பீடத்திலே வந்து நீங்கள் காணிக்கைகளை படைக்கிறீர்கள். அந்த காணிக்கைகளினால் என் பீடம் அசுத்தமாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு கடினமான வார்த்தை பாருங்கள் அன்பானவர்களே. ஆண்டவர் 400 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளும் 400 வருடங்கள் பேசாமல் இருந்ததற்கான இரண்டாவது காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பீடங்கள் நாம் வைக்கக்கூடிய காணிக்கைகளினாலே அசுத்தமாகின்றதாம். ஏனென்றால் அந்த காணிக்கை உழைக்காமல் வந்த காணிக்கையாய் இருந்திருக்கலாம், அல்லது அந்த காணிக்கை நிர்விசாரமாய் படைக்கப்பட்ட காணிக்கையாய் இருந்திருக்கலாம், அல்லது அந்த காணிக்கையை ஏனோ தானோ என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே படைத்திருக்கலாம், அல்லது அந்த காணிக்கையை ஏதோ ஒரு வஞ்சக நோக்கத்தோடு கூட, தவறான எண்ணத்தோடு கூட, சுயநலத்தோடு கூட அந்த காணிக்கையை படைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காணிக்கைகளினால் அப்பங்களினால் என் பீடத்தை அசுத்தமாக்குகிறீர்கள். இரண்டாவது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. மூன்றாவது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மல்கியா 2:17 2:17 கவனியுங்கள். வார்த்தைகளினால் கர்த்தரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமாம்? வருத்தப்படுத்துகிறோம். மல்கியா தீர்க்கதரிசி வழியாய் ஆண்டவர் கடைசியாய் சொன்ன வார்த்தைகள் மிக கடினமான வார்த்தைகள். என் ஜனங்கள் ஆராதனைக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், ஆனால் தம் வார்த்தைகளினாலே அவர்கள் என்னை வருத்தப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்பையே பேச வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒற்றுமையாய் இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினையின் சிந்தனைகள் இருத்தல் கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் கெடுத்து பேசுதல், ஒருத்தரை ஒருத்தர் அழித்தல், இவைகள் எதுவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இதயத்துக்குள் இருக்கக்கூடாது. மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வார்த்தைகளினால் என்னையே வருத்தப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இறைவன் மௌனமாவதற்கு, இறைவன் பேசாமலே இருந்ததற்கு காரணம் நம்முடைய வார்த்தைகள். நான்காவதாக ஒன்றை சொல்லுகிறார் பாருங்கள். மல்கியா 3:8 மல்கியா 3:8, கர்த்தரை வஞ்சிக்கிறீர்கள் என்று. எதனால் வஞ்சிக்கிறோமாம்? பிந்திய பகுதி சொல்லுகிறது, நம்முடைய காணிக்கைகளினாலே வஞ்சிக்கிறோம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் எதை கொடுத்தாலும் சிறப்பானதை கொடுக்க வேண்டும். மிக தெளிவாய் அறிந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் சிறப்பானதை கொடுக்க வேண்டும். நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெப நேரமாய் இருந்தாலும் அது சிறப்பானதாக அமைய வேண்டும். பல வேளைகளில் நாம் ஜெபிப்போம். எப்பொழுது ஜெபிப்போம்? எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஓய்வு கிடைக்கும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். இறைவனுக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்டாக கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு எதை செய்தாலும் அது பெஸ்டாக இருக்க வேண்டும். இங்கே அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஜனங்களோ நேரத்தை கொடுப்பதிலும் சரி, காணிக்கையை படைப்பதிலும் சரி வஞ்சித்து போட்டார்கள். அன்பானவர்களே, தசமபாகம் என்கிற வார்த்தை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையை நிச்சயமாய் வெகு சீக்கிரத்தில் உங்கள் சிந்தனைக்கு நான் கொண்டு வருவேன். அப்பொழுது அந்த காரியத்தை குறித்து நான் தெளிவாக சுட்டி காட்டுகிறேன். ஆக ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்கிற முறைமைகளில் ஒரு வித்தியாசம், ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நாட்கள், 365 நாட்களை தந்திருக்கிறார். அந்த 365 நாட்களிலே ஒவ்வொரு மாதம் 30 அல்லது 31 நாட்களை கர்த்தர் தருகிறார். சற்று பட்டியலிட்டு பாருங்கள். ஸ்தோத்திரம் என்று படைக்கிற ஒரு காணிக்கை ஒன்று இருக்கிறது. இது ஆண்டவர் உனக்கு தந்த உயிருக்காக படைப்பது.
அந்த ஸ்தோத்திர காணிக்கை என்பது ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு தந்த உயிருக்காக படைப்பது, உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் தந்த ஆரோக்கியத்திற்காக படைப்பதுதான் ஸ்தோத்திர காணிக்கை, நன்றி காணிக்கை. நன்றிப்பா, என்ன வச்சிருக்கிறீங்கப்பா, அதுக்கு நன்றிப்பா, நான் என்ன உயிரோடு இருக்கிறேன்ப்பா, உமக்கு நன்றிப்பா, அப்படி என்று சொல்லுவதுதான் ஸ்தோத்திர காணிக்கை. ஆனால் அந்த ஸ்தோத்திரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சற்று கணக்கிட்டு பாருங்கள். 365 நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்த நாட்களில் ஒரு நாள் வருமானத்தையாவது அந்த கவர் சுமக்கிறதா அன்பானவர்களே? ஒரு ஸ்தோத்திர காணிக்கை என்று ஒன்று ஆலயத்திலே படைக்கிறோமே, 365 நாட்கள் கர்த்தர் உனக்கு உயிரையும் தந்தார், வருமானத்தையும் தந்தாரே. அந்த 365 நாட்களில் ஒரு நாளுடைய வருமானத்தையாவது அந்த ஸ்தோத்திர காணிக்கைகளிலே நம்மால் வைக்க முடிகிறதா அன்பானவர்களே? ஏனென்றால் கர்த்தர் எனக்கு உயிர் தரவில்லை என்று நினைக்கிறோம், சொந்த பலத்தால் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். தனக்கு தந்த வருமானம் எல்லாம் கர்த்தர் தரவில்லை என்று நாம் நினைக்கிறோம், சொந்த பலத்தால் வந்தது என்று நினைக்கிறோம். அன்பானவர்களே, மருத்துவமனையின் கதவுகள் திறந்தால் நாம் சாலையில் தான் வந்து நிற்போம், மருத்துவமனையின் கதவுகள் திறந்தால் நாம் தெருக்களில் தான் வந்து நிற்போம். கர்த்தர் 365 நாட்கள் தந்திருக்கிறார் என்று சொன்னார். அதிலே நாம் கர்த்தரை வஞ்சித்து விடக்கூடாது. 2026 வருஷத்திலே நீங்கள் முதலாவது காணிக்கை படைக்கும் பொழுது சற்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், 365 நாட்கள் ஒரு நாள் ஊதியத்தை ஆண்டவருக்கு படைக்கும் அளவிலே சற்று ஆயத்தப்படுங்கள். இது ஒரு மகிமையான அனுபவம் அன்பானவர்களே. நீங்கள் அப்படி நினைத்து பாருங்கள், அப்படி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பல அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் கூடவே இருந்த ஆண்டவர், அற்புதங்கள் செய்து கொண்டே இருந்த ஆண்டவர், இது ஜனங்கள் வஞ்சிக்கிறதை பார்த்துவிட்டு மல்கியா புஸ்தகத்துக்கு பிறகு இருண்ட காலம் 400 வருஷம் கர்த்தர் யாரிடத்தில் பேச மாட்டார். இவ்வளவு கடினமான ஒரு காலம் பாருங்கள். அதற்கு பிறகு 400 வருஷத்திற்கு பிறகுதான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு குடும்பத்தின் வழியாய் கர்த்தரையே பேச வைத்த அற்புதமான ஒரு குடும்பம் தான் யோவாஸ் நாதகனின் குடும்பம். விரக்தியோடு கூட இருந்த அந்த ஆண்டவரை அசைத்து பார்த்த குடும்பம் தான் யோவாஸ் நாதகனின் குடும்பம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவாஸ் நாதகன் என்கிற இந்த குழந்தை பிறக்கும் பொழுது வாய் கட்டப்பட்ட சகரியா என்கிற அவனுடைய அப்பாவின் வாய் திறக்கப்படுகிறது. வயதான ஒரு தாய் குழந்தை பெற்றாள் என்று சொல்லி அந்த தாய்க்கு பெருமை வருகிறது. லூக்கா 1:16 சொல்லுவது போல கர்த்தருடைய கரம் அந்த குழந்தையோடு கூட இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. லூக்கா 1:17 கடைசி வரி, ஆண்டவருக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு முன்னால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குழந்தைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு குழந்தை பாருங்கள் அன்பானவர்களே. கர்த்தரையே பேச வைத்த அற்புதமான ஒரு குழந்தை யோவாஸ் நாதன் என்கிற குழந்தை. 400 வருஷமாய் ஜனங்களிடத்தில் இடைப்படாத ஆண்டவர், இருண்ட காலம், மக்கபெயர் காலம், அமைதியின் காலம் என்று அழைக்கப்பட்ட அந்த காலத்திலே ஜனங்களோடு கூட இடைப்படாத ஆண்டவர் மீண்டும் ஜனங்களோடு கூட பேச வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் தான் யோவாஸ் நாதன் என்கிற பாத்திரம். அந்த யோவாஸ் நாதன் என்கிற இந்த பிள்ளை உருவானதற்கு காரணம் எப்படி தெரியுமா அன்பானவர்களே? அதை மாத்திரம் ஒரு சில சிந்தனைகளாக சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். யோவாஸ் நாதன் என்கிற குழந்தை உருவானது போல நம்முடைய திருச்சபைகளிலே குழந்தைகள் உருவாக வேண்டும் அன்பானவர்களே. யோவாஸ் நாதகனை போல நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் அன்பானவர்களே. அதற்கு வேண்டிய அவசியம் என்ன, வேண்டிய விஷயங்கள் என்ன? முதல் 2 விஷயங்களை சொல்லி 3வது யோவாஸ் நாதனை பற்றி சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். யோவாஸ் நாதன் என்கிற பிள்ளை உருவாவதற்கு முதல் காரணம் அவனின் அற்புதமான பெற்றோர். 1, அற்புதமான பெற்றோர். அன்பானவர்களே, பிள்ளைகள் ஆளாவதும், பிள்ளைகள் சிற்பங்களில் வணைந்து உயரத்துக்கு செல்வதும், பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கும் மூல காரணம் பெற்றோரே. ஒரு பெற்றோர் சரியாய் அமைந்தால், பெற்றோர் சரியாய் இருந்தால் பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாய் உருவாக்கப்படுவார்கள். ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு சென்று வருகிறது. மதிப்பெண்ணை பார்க்கிற தாயும் தந்தையும் பிள்ளையிடத்திலே கோபப்படுகிறார்கள். என்ன படிக்கிறாய் நீ? பக்கத்து வீட்டிலும் ஒரு பிள்ளை இருக்கிறது, உன் வகுப்பு தான், உனக்கும் நான் 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறேன், அந்த பிள்ளைக்கும் அப்பா அம்மா 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார்கள், நானும் அதே பள்ளிக்கூடத்தில் தான் உன்னை படிக்க வைத்திருக்கிறேன், அந்த பிள்ளையும் அதே பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறது, உனக்கும் அதே சிலபஸ், அந்த பிள்ளைக்கும் அதே சிலபஸ், உனக்கும் அதே ஆசிரியர், அந்த பிள்ளைக்கும் அதே ஆசிரியர், நீயும் அதே டியூஷனுக்கு போற, அந்த பிள்ளையும் அதே டியூஷனுக்கு போகுது. ஆனா
நீ கடைசி மார்க் எடுக்கிற, அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குது. ஏன்? இப்படி கோபத்தில் பேசிய பொழுது அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னது, அம்மா, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளையும் அதே ஸ்கூல்ல தான் படிக்குது, அதே பாடம் தான் படிக்குது, அதே ஆசிரியர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க, அதே டியூஷன் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அப்பா அம்மா வேறு வேறு. பள்ளிக்கூடம் எல்லாம் ஒன்று, சிலபஸ் எல்லாம் ஒன்று, டியூஷன் எல்லாம் ஒன்று, பாடம் ஒன்று, ஆனால் அம்மா அப்பா வேறு வேறு. வாயடித்துக் கொண்டார்கள் அம்மா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளையின் எதிர்காலமும் பிள்ளையின் வெற்றியும் தாய் தந்தையின் கரத்தில் இருக்கிறது. ஒரு தாய் தந்தை சிறப்பானவர்களாகி வாழும் பட்சத்தில் பிள்ளைகள் சிறப்பானவர்களாக வாழுவார்கள். அன்பானவர்களே, அதற்கான எடுத்துக்காட்டு தான் யோவா ஸ்நாபகனின் அப்பா அம்மா சகரியா எலிசபெத். யோவா ஸ்நாபகனை பார்த்து கர்த்தரே இறங்குகிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளையை அந்த அளவிலே அந்த அப்பா அம்மா உருவாக்கி இருப்பார்கள். அன்பானவர்களே, அந்த அப்பா அம்மாவுடைய சிந்தனை ரெண்டு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, சிறந்த பாரம்பரியத்தை கொண்டவர்கள் தான் இந்த அப்பா அம்மா. சகரியா எலிசபெத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். கடந்த குடும்ப விழா அன்று நான் இதை குறித்து உங்களிடத்தில் பேசி இருக்கிறேன். சகரியா எலிசபெத் ஒரு சிறந்த தம்பதியர்கள். அன்பானவர்களே, சிறந்த தாய் தந்தை, இருவரும் நல்ல பாரம்பரியத்தை கொண்டவர்கள். திருமறை கவனித்து பாருங்கள். சகரியா என்கிற தேவ மனிதன் எந்த மரபை சார்ந்தவன்? ஆசாரிய மரபை சார்ந்தவன். அன்றைய காலகட்டத்தில் 24,000 பேர் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். 1 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த குறிப்பு இருக்கிறது. 24,000 பேர் இருக்கக்கூடிய அந்த ஆசாரிய குழுக்களை 24ஆக பிரித்து ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு முறைமை சீட்டு போட்டு தெரிவு செய்து ஆசாரிய முறைமை நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். வருஷத்திலே ஒரே ஒரு முறை சின்ன வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஆசாரியனுக்கு. அப்படித்தான் யோவா ஸ்நாபகனுடைய அப்பாவாகிய சகரியாவுக்கு சீட்டு போட்டு ஒரு வாய்ப்பு ஒரு நாள் கிடைத்தது. அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு ஆசாரிய ஊழியத்துக்கு செல்கிறான். இவன் ஒரு ஆசாரியன். அதே போல அவருடைய மனைவி யார் பாருங்கள், எலிசபெத். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய மனைவி யாருடைய குமாரத்தி? ஆரோனுடைய மரபை சார்ந்தவள். ஆரோனுடைய குமாரத்தி. ஆக ஆரோனுடைய மரபு என்று சொல்லக்கூடிய முதல் ஆசாரிய பரம்பரையை சார்ந்தவர்கள். ஆக இருவரும் தாயும் தந்தையும் நல்ல ஒரு ஊழிய பாரம்பரியத்திலே பிறந்து வந்தவர்கள். நல்ல ஊழிய ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற குடும்பத்துக்குள் இருந்து வந்தவர்கள். ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி சிங்காசனத்தில் அமர்வதற்கு யார் காரணம்? சில பேர் வரலாறை வாசித்திருப்பீர்கள். அந்த அவங்க அம்மாவை விட பாட்டி முக்கியமானவர்கள். அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் தாங்கள் ஜெபித்து பிள்ளையை எந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பார்களாம்? பேரனை. ஆபிரகாம் லிங்கனை ஸ்கூலுக்கு போனாலும் சரி, தூங்க போனாலும் சரி, அந்த பாட்டி ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவார்களாம். எவ்வளவு ஒரு பாரம்பரிய பழக்கத்தை அந்த வீட்டுக்குள்ள இந்த பாட்டி விதைத்திருந்தார்கள் பாருங்கள். ஒபாமா என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுது இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய பாட்டி ஒரு பைபிளை யாருக்கு கொடுத்தார்களாம்? ஆபிரகாம் லிங்கனுக்கு கொடுத்தார்களாம். அந்த பைபிளை தான் ஒபாமா பயன்படுத்துவார். அன்பர்கள், இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தன் பேர பிள்ளைக்கு கூட திருமறையை கொடுத்து ஆசீர்வதித்தவர் அந்த குடும்பம். எனவே தான் அந்த குடும்பத்தில் ஜனாதிபதி எழும்பினார். பாரம்பரியமுள்ள ஒரு குடும்பம் இன்று திசை மாறிக்கொண்டிருக்கிறது. அது நம்முடைய குடும்பங்கள். பாரம்பரியமுள்ள நெடும் பாரம்பரியத்தை கொண்டவர்கள் நாம். கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ தாய் தந்தை. ஆனால் பிள்ளைகளோ தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அம்மா கோயிலுக்கு வந்தால் அப்பா கோயிலுக்கு வருவதில்லை? அப்பா கோயிலுக்கு வந்தால் அம்மா வேறொரு இடத்துக்கு செல்லுகிறார்கள். எவ்வளவு கடினமான ஒரு சூழல்கள் பாருங்கள். வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்திலே ஆராதிப்பதிலும் சரி, இணைந்து வாழ்வதிலும் சரி, நாம் எப்பொழுதுமே ஒரு சாட்சியுள்ள ஒரு தாய் தந்தையராய் இருக்க வேண்டும். இதே தாய் தந்தையரை பற்றி இரண்டாவது ஒரு குறிப்பு இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் குற்றமற்றவர்கள். எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் அப்பா அம்மாவை யாரும் குறை சொல்ல முடியாது. வேதமே சொல்லுகிறது, அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி. அப்படி எந்த குற்றம் இல்லாத ஒரு தாய் தந்தையை இந்த யோவா ஸ்நாபகன் பெற்றதினால் இந்த யோவா ஸ்நாபகன் ஒரு சிறந்த பிள்ளையாய் உருவானான். அன்பானவர்களே, ஏலி என்கிற பொறுப்பற்ற தகப்பன் வந்ததினால் அவன் பிள்ளை திசை மாறினார்கள். தாவீது என்கிற பொறுப்பற்ற தகப்பன் இருந்ததினால் அவன் பிள்ளைகளாகி அம்னோன், அப்சலோம், அதோனியா திசை மாறினார்கள். அதே போலதான் இந்திய வரலாற்றிலும் காந்தியின் பிள்ளை தேவதாஸ் ஒரு குடிகாரனாக தெரிந்தான். காரணம் என்ன?
பிள்ளையை வளர்ப்பதில் அவரும் தவறு செய்திருப்பார். இப்படித்தான் பொறுப்பற்ற சில தந்தையர்களால், பொறுப்பற்ற சில தாய்களால் எத்தனையோ பிள்ளைகள் தடமாறி இருக்கிறது. ஆனால் யோவாஸ் நாதன் என்கிற பிள்ளை உருவானான் என்றால் அதுக்கு முதல் காரணம் அவருடைய அப்பா அம்மா. இது உங்கள் பிள்ளையும் சிறந்த பிள்ளைகளாய் உருவாக வேண்டும் என்றால் அன்பு பெற்றார்களே, உங்கள் கையில் தான் இருக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் கையில் தந்திருக்கிறார். நீங்கள் எந்த அளவிலே சாட்சியாய், எந்த அளவில் முன்மாதிரியாய் இருக்கிறீர்களோ அந்த அளவிலே உங்கள் பிள்ளைகளை உருவாக்க முடியும். இரண்டாவதாக, இந்த அபூர்வமான இந்த யோவாஸ் நாதன் என்கிற இந்த குழந்தையை ஆண்டவரை பேச வைத்தது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? இரண்டாவது காரணம் நம்ம எல்லாரையும் உரசி பார்க்க வைக்கிற ஒரு விஷயம். அன்பானவர்களே, அபூர்வமான அற்புதமான ஒரு திருச்சபை யோவாஸ் நாதனுக்கு கிடைத்தது. அற்புதமான ஒரு திருச்சபை யோவாஸ் நாதனுக்கு கிடைத்தது. முதல் சிந்தனை அற்புதமான பெற்றோர், இரண்டாவது அற்புதமான ஒரு திருச்சபை. அன்பானவர்களே, இன்றைய திருச்சபை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? சற்றே நாம் ஆய்வு செய்து பாருங்கள். ஆண்டவருடைய திருப்பணிகளிலிருந்து பல திருச்சபைகள் தடுமாறி கொண்டிருக்கிறது. தங்கள் சுயத்தை வெளிக்காட்டக்கூடிய இடமாக திருச்சபை அமைந்து கொண்டிருக்கிறது. ஆத்துமாக்களின் கூடாரமாய் இல்லாமல் அரசியலின் கூடாரமாய் இன்று திருச்சபை நிச்சயடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டிய ஜனங்கள் இன்று தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் முதன்மைப்படுத்துகிற ஜனங்களாய் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு இல்லை, போட்டி பொறாமைகள் இன்று திருச்சபைகளுக்குள்ளே. ஆனால் யோவாஸ் நாதன் என்கிற ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அவன் ஒரு ஆலயத்தில் வளர்க்கப்பட்டானே, அவன் ஒரு ஆலயத்தின் ஊழியக்காரனுடைய பிள்ளையாய் பிறந்தானே, அந்த ஆலயம் எப்படி இருந்தது தெரியும் அன்பானவர்களே? மிக அட்டகாசமான சிறந்த ஒரு ஆலயம் அன்பானவர்களே. ஒரு நாள் இந்த சகரியா ஊழியத்து நிமித்தம் பீடத்துக்கு உள்ளே செல்லுகிறான். மகாபரிசுத்தலத்துக்குள்ளே சென்று ஆசாரிய முறைமையின்படி அந்த உடன்படிக்கை பெட்டிகள், தகன பலிகள், இவைகளை எல்லாம் அதற்கு ஒரு ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சபையார் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? வேதத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 1:10 எடுத்தவர் வாசிப்போம். சபைக்கு வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அற்புதமான ஒரு திருச்சபை அன்பானவர்களே. யோவாஸ் நாதன் என்கிற ஒரு பிள்ளை பிறந்த ஒரு திருச்சபை, மிக அற்புதமான ஒரு திருச்சபை. ஊழியக்காரன் ஊழியத்திற்காக ஆலயத்துக்குள்ளே சென்றிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த சபையின் ஜனங்கள் வெளியே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார்களாம். அதுதான் இன்று சபைக்குள்ளே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற கூட்டங்கள் இல்லை, கூட்டம் கூடி பேசுகிற கூட்டங்கள் வளர்ந்து விட்டது. ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் இல்லை. எப்படி பிரிவினைகளை உருவாக்கலாம் என்கிற எண்ணங்களுடைய ஜனங்கள் வளர்ந்து விட்டார்கள். ஒரு காரியத்திற்காக இணைந்து நாம் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த தாகங்கள் இல்லாமலே போய்விட்டது. யோவாஸ் நாதன் என்கிற பிள்ளை நல்ல பிள்ளையாய் அந்த சபையிலே உருவானது என்று சொன்னால் அந்த ஜனங்கள் எந்த காரியம் நடந்தாலும், எந்த ஊழியம் நடந்தாலும் அதற்காக ஒரு கூட்டம் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆலயத்தில் ஜெபக்குழுக்கள் இருக்கிறது. எத்தனை பேர் நாம் பங்கு பெறுகிறோம்? அதிலே நாம் பங்கு பெற விரும்பவில்லை. ஆனால் தேவையில்லாத எத்தனையோ காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்பான். அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒரு தரமுள்ள பிள்ளைகளாய் உருவாக்கப்படுவார்கள். யோவாஸ் நாதன் என்கிற பிள்ளை அந்த சபையிலே பிறக்கும் பொழுது அந்த சபையின் ஜனங்கள் ஜெபிக்கிற ஜனங்களாயிருந்தார்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னவென்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 1:58. அந்த சபையிலே ஒரு குடும்பம் நெடு வயதுக்கு பிறகு, வயதான காலத்துல ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. வயதான காலத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது பந்து ஜனங்கள் கேள்விப்பட்டு இப்ப என்ன செய்தாங்க? சத்தமா சொல்லுங்க. அவளோடு கூட சந்தோஷப்பட்டார்கள். நம்முடைய ஐக்கியத்தில், நம்முடைய ஊரில் யாரேனும் ஒருவருக்கு ஒரு நல்லது நடந்தால் இந்த சபையின் மற்ற ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவளுக்கு எப்படி வந்துச்சு, இவனுக்கு எப்படி வந்துச்சு, இப்படிதான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இது எப்படி, இவன் அப்படி இல்லையா? ஆக நம்முடைய எண்ணத்திற்கும் அந்த யோவாஸ் நாபகன் பிறந்த அந்த சபையினுடைய எண்ணத்திற்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்கள். அங்கே யோவாஸ் நாபகன் பிறக்கும் பொழுது அந்த சபையார் ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் பொழுது எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம். பரவாயில்லை, கஷ்டப்பட்ட அந்த குடும்பம் முன்னேறுதுப்பா, சந்தோஷப்பட்டார்கள்.
ஆனால் நாமோ ஒரு குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் பொழுது பொறாமைப்படுகிறோம். எப்படி அந்த குடும்பம் பெற்றது என்று சொல்லி விமர்சனம் பண்ணுகிறோம். அன்பானவர்களே, அந்த சபைக்கும் நம்முடைய சபைக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய நிறைய நிறைய. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது சபைக்குள்ளே பொறாமை இல்லாமல் அன்பு வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் பேச முடியும். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளை உருவாக வேண்டும் என்று சொன்னால், சபைக்குள்ளே பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், சபைக்குள்ளே அன்புதான் இருக்க வேண்டும், சபைக்குள்ளே ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு நேசிக்கக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். அன்று யோவா ஸ்நாபகன் பிறந்த திருச்சபை நம்முடைய திருச்சபையாய் மாற வேண்டும். அன்பானவர்களே, ஆக இரண்டாவது காரணம், யோவான் ஸ்நாபகன் பிறக்கும் பொழுது அந்த திருச்சபை ஒரு அற்புதமான திருச்சபையாய் இருந்தது. எனவே அந்த குழந்தை ஒரு அற்புதமான குழந்தையாய் வளர்ந்தது. கடைசியாய் ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்டி நிறைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் யோவா ஸ்நாபகன் பிறக்கும் பொழுது பேச ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் யோவா ஸ்நாபகனை குறித்து இயேசுவே ஒரு சாட்சியை கொடுப்பார். அன்பானவர்களே, அற்புதமான ஒரு சாட்சி, மிக அற்புதமான ஒரு சாட்சி. யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 5:35, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று சொல்லி ஆண்டவரால் பாராட்டப்பட்ட, ஆண்டவரால் சாட்சி பெற்ற ஒரு சிறந்த பிள்ளை யோவா ஸ்நாபகன் என்கிற பிள்ளை. இந்த யோவா ஸ்நாபகன் இந்த பிள்ளையை கடவுளே சாட்சியாய் சொன்னார், அவன் ஒரு விளக்கு என்று. விளக்கு என்றால் எல்லாருக்கும் தெரியும், அடியில் எண்ணெய் இருக்கும், அதில் ஒரு திரிக்கு மேலே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அதில் 2 விஷயங்கள் மிக அற்புதமானது. அன்பானவர்களே, ஆண்டவர் யோவா ஸ்நாபகனை விளக்கு என்று சொல்லுகிறார். விளக்குக்கு 2 அற்புதமான தன்மை உண்டு. ஒரு விளக்கு எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாத ஒரே சக்தி விளக்கு. அன்பானவர்களே, அந்த விளக்கில் வரக்கூடிய வெப்பம், நெருப்பு மேல் நோக்கியே எரியும். இந்த உலகத்தில் எந்த பொருளை போட்டாலும் அது கீழ் நோக்கி தான் வரும். இது உலகத்துடைய இயற்கை. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய திடம், அதனுடைய வெயிட், அது நிமித்தம் அது பூமியை நோக்கி தான் வரும். ஆனால் பூமியிலிருந்து ஒரு பொருள் மேல் நோக்கி செல்கிறது என்றால் நெருப்பு. அன்பானவர்களே, இறைவன் இந்த யோவா ஸ்நாபகனை பார்த்து சொல்லுகிறார், இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, மேல் நோக்கி எரிகிற விளக்கு. அதுக்குடைய பொருள் என்ன தெரியுமா? அன்பானவர்களே, உலகத்தின் ஆசா பாசங்களுக்குள் இருப்பவன் அல்ல, ஆண்டவரையே முதன்மையாய் கொண்டவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி என்பது போல உலகத்தை தேடக்கூடியவன் அல்ல. எனவே இவன் யாரை தேடக்கூடியவன் என்றால் ஆண்டவரை மட்டும் தேடக்கூடியவன். எனவே தான் தன் ஆடையில் அவனுக்கு அலங்காரம் கிடையாது, அவருடைய உணவிலே அலங்காரம் கிடையாது. ராஜாவாக இருந்தாலும் சரி, கடை கோடியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே போல பார்ப்பான். அவ்வளவு சிறந்த ஒரு மனிதனாய் யோவா ஸ்நாபகன் இருந்தபடியினால் கர்த்தர் அவனுக்காக தன் வாயே திறந்தார். அந்த விளக்குக்கு இன்னொரு தன்மையும் இருக்கிறது. அன்பானவர்களே, எவ்வளவு வலிமையான நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெருப்பு நினைத்தால் உலகத்தையே அழிக்கும் ஆற்றல் நெருப்புக்கு உண்டு. எந்த பட்டணத்தையும் அழிக்கிற ஆற்றல் நெருப்புக்கு உண்டு. எந்த இடத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு உண்டு. அந்த வலிமையுடைய ஒரு நெருப்பு காற்று வீசும் பொழுது, காற்று நீ என்ன பார்த்தா வீசுறா அப்படின்னு எதிர்த்து நிற்காது. என்ன செய்யும் என்றால், காற்று வேகமாய் வருகிறது என்று சொன்னால் அதன் போக்கிலேயே அது சரிந்து தன் தலையை சாய்த்து காற்றுக்கு இடம் கொடுத்து விடும். வலிமையானதுதான் நெருப்பு, வலிமையானதுதான் நெருப்பு. அதற்காக இன்னொருவரிடத்தில் எதிர்த்து நிற்காது, தாழ்ந்தே செல்லும். அற்புதமான ஒரு மனிதன் யோவா ஸ்நாபகன் என்று சொல்லி ஆண்டவர் உணர்ந்து கொண்டபடியினால் அந்த யோவா ஸ்நாபகனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஒரு பலமுடையவன் தான் அவன், அதிகாரமுடையவன் தான் அவன். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், உம்முடைய பாதரட்சையின் வாரை தொடுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை முழுமையாய் தாழ்த்தின அந்த யோவா ஸ்நாபகனுக்காக, அந்த பிள்ளைக்காக 400 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதுதான் புதிய ஏற்பாட்டின் காலம். பழைய ஏற்பாட்டின் மல்கியா கால வரையிலும் பேசின ஆண்டவர் 400 வருடங்கள் அமைதியாயிருந்தார். மக்கபேயர் காலம் அது. அந்த 400 வருஷ காலங்களுக்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். யாருடைய குடும்பத்தின் மூலம் என்றால் சகரியா, எலிசபெத் மற்றும் யோவா ஸ்நாபகன் இந்த குடும்பத்தின் வழியாய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்று உங்கள் குடும்பத்தின் வழியாய் பேச வேண்டும். அதான் மிக முக்கியமானது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் வழியாய் பேச வேண்டும். ஒவ்வொரு தாய் தந்தையும் சகரியா, எலிசபெத் போல இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் யோவா ஸ்நாபகன் போல இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் உருவாக்கப்படும் பொழுது யோவா ஸ்நாபகனை போல உருவாக்கப்பட வேண்டும். முடியுமா அன்பானவர்களே? பெற்றோர்கள் சிறப்பாய் மாறுங்கள்.
திருச்சபை ஆண்டவர் எதிர்பார்க்கிற திருச்சபையை மாற வேண்டும். சிந்தனைகளை வைத்துக் கொள்வோம், ஒவ்வொரு நாள் ஜபத்தில் வைத்துக் கொள்வோம். நடக்காதது எதுவுமே இல்லை. 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னது போல, நீங்கள் விரும்பியது எதுவோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். திருச்சபை விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கட்டாயம் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.